அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமியில் இருந்து வினிதா. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 50 டேஸ் ரிவிஷன் பிளானில் ஐஎன்எம்மில் டே 2க்கான லைவ் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா டோட்டலாக வந்து ஒரு 3 லெசன்ஸ் தான். 10th தேசியம் காந்திய காலகட்டம், 10th காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும், 8th இந்தியாவில் கல்வி வளர்ச்சி. மூணுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். ஓகேங்களா? டோட்டலாக வந்து இதில் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 50 கொஷின்ஸ் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஷின். இந்திய கல்விக் கொள்கையின் காலத்துடன் தொடர்புடையவை எவை? ஹண்டர் குழு, சார்ஜென்ட் அறிக்கை, பாரத கல்வி திட்டம், சார்லஸ் வுட் அறிக்கை, முதலாவது தேசிய கல்விக் கொள்கை. இதில் எது வந்து இந்திய கல்விக் கொள்கையின் காலத்துடன் தொடர்புடையது? ஆன்சர் பார்த்துடலாங்களா? இப்போ இந்திய கல்விக் கொள்கையின் காலம் அப்படின்னா உங்களுக்கு எதிலிருந்து எது வரைக்கும் வருங்க? 1854 1920 வரைக்கும் உங்களுக்கு என்னதுங்க? இந்திய கல்விக் கொள்கையின் காலம் வரும். அப்போ இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷத்து வரைக்கும் கொண்டு வந்த அந்த குழுவாகட்டும் அறிக்கையாகட்டும் அதெல்லாம் தான் வரும். இப்போ ஹண்டர் குழுவுடைய வருஷம் எப்போங்க? 1854. அப்போ இது கரெக்டு. சார்ஜென்ட் அறிக்கை எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 1944. இங்கே 1920 வருது. அப்போ இது தவறு, இது வராது. ஓகேங்களா? அடுத்தது பாரத கல்வி திட்டம் எப்போ வருங்க உங்களுக்கு? 1937 மகாத்மா காந்தி கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ 1920க்கு மேலே போகுது. அப்போ இதுவும் வராது. அடுத்தது சார்லஸ் வுட் அறிக்கை, சாரிங்க, இந்த ஹண்டர் குழு எப்போங்க உங்களுக்கு? 1882. நான் மாற்றி சொல்லியிருப்பேன், பார்த்துக்கோங்க. சார்லஸ் வுட் அறிக்கை தான் உங்களுக்கு எப்போங்க? 1854. அப்போ இது வரும். ஓகேங்களா? 1854. ஹண்டர் குழு வந்து 1882. நான் ஃபஸ்ட்டு மாற்றி சொல்லிட்டேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது முதலாவது தேசிய கல்விக் கொள்கை பார்த்தீங்க அப்படின்னா 1968. ஓகேங்களா? அப்போ இதுவும் உங்களுக்கு என்னது? 1920க்கு மேலே வந்துடுது. அப்போ இது தவறு. அப்போ உங்களுக்கு 1, 4 மட்டும்தான் இந்த இந்திய கல்விக் கொள்கையின் காலம் சொல்லக்கூடிய 1854 1920க்குள்ளே கொண்டு வரப்பட்ட அந்த குழுக்கள் அறிக்கைகள் எல்லாமே. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்னங்க வரும்? ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாங்களா? பாருங்கள், செகண்ட் கொஷின் பாருங்கள். பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. இந்திய விடுதலை சட்டம் ஜூலை 18 1947 இயற்றப்பட்டது. 1952 ஆட்சி அமைவதற்கு முன்பு இந்தியா விடுதலை அடைந்த 1947 ஜவஹர்லால் நேரு தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது. இதில் எது சரின்ட்டு பாருங்க. ஆன்சர் என்னங்க வரும்? இந்திய விடுதலை சட்டம் ஜூலை 18 1947 தான் கொண்டு வந்திருப்பாங்க. இந்திய விடுதலை ஆனது உங்களுக்கு என்னதுங்க? ஆகஸ்ட் 15 1947. அப்போ இது இந்திய விடுதலை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? இந்திய விடுதலை ஆனது எப்போ? அந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். அப்போ இது கரெக்டு தான். அடுத்தது 1952 நம்ம இந்தியாவில் வந்து ஆட்சி அமைஞ்சது பார்த்தீங்களா? அதற்கு முன்னாடி இந்தியா விடுதலை அடைந்த 1947 ஜவஹர்லால் நேரு தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியா விடுதலை அடைந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு எலெக்ஷனே எப்போ தான் வச்சாங்க? 1951 to 52 தான் எலெக்ஷன் வச்சு ஆட்சியை அமைச்சாங்க. நமக்கு விடுதலை கொடுக்க போகிறதான் முடிவாயிருச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் ஆட்சி பண்ணணும்? ஓகேங்களா? அதற்காக என்ன பண்ணாங்கன்னா ஒரு இடைக்கால அரசு அமைச்சாங்க. அது எப்போ அமைச்சாங்கன்னா 1947 கிடையாதுங்க, 1946 வந்து ஒரு இடைக்கால அரசை வந்து ஜவஹர்லால் நேரு தலைமையில் அமைச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த இடைக்கால அரசில் கூட முஸ்லீம் லீக் வந்து ஜாயின் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. முஸ்லீமுடைய அந்த பிரதிநிதியாக கூட லியாக்கத் அலிகான் அப்படிங்கிறவர் கூட முஸ்லீம் லீக்குடைய பிரதிநிதியாக வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க கூட பார்த்திங்கன்னா நிதி அமைச்சராக வந்து இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? முஸ்லீம் லீக் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்க, அப்புறம் வந்து இணைஞ்சிருவாங்க. அதற்கு பிறகு லியாக்கத் அலிகான் பார்த்தீங்க அப்படின்னா நிதி அமைச்சராக இருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அப்போ என்னதுங்க உங்களுக்கு? இது தவறு. 1947 கிடையாது, 46 வந்து இடைக்கால அரசு அமைச்சிருப்பாங்க. அப்போ 1 மட்டும்தான் சரி, ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அடுத்தது தேர்டு கொஷின் பாருங்க.
பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை காண்க. வன்முறையல்லாத அரசியல் சாசன வழிமுறைகளை பின்பற்றுவதை தன்னாட்சி இயக்கம் தனது குறிக்கோளாக்கியது. லக்னோ ஒப்பந்தத்தின் மூலம் முஸ்லிம்களுக்கு தனி தொகுதிகளை வழங்கும் திட்டத்தை காங்கிரஸ் ஏற்றது. இதில் எது சரின்ட்டு பாருங்க. ஆன்சர் என்னங்க வரும்? வன்முறையல்லாத அரசியல் சாசன வழிமுறைகளை பின்பற்றுவதை தன்னாட்சி இயக்கம் தன்னுடைய குறிக்கோளாக்கியதா. அதனுடைய குறிக்கோள்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்களா, அதை கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும். நம்ம லைவ் டெஸ்ட் பார்க்கும்பொழுதே அந்த குறிக்கோள்களை என்னென்னு பார்த்தோம் முன்னாடி. ஓகேங்களா? அப்போ இது ஒரு குறிக்கோள் தான், கரெக்டு தான். தன்னாட்சி இயக்கத்துடைய ஒரு குறிக்கோள் இது, கரெக்டு தான். அடுத்தது, லக்னோ ஒப்பந்தத்தின் மூலம் முஸ்லீம்களுக்கு தனி தொகுதிகளை வழங்கும் திட்டத்தை காங்கிரஸ் ஏற்றதா? கரெக்ட். லக்னோ ஒப்பந்தத்தில் தான் பார்த்தீங்கன்னா, லக்னோ ஒப்பந்தம் 1916. அப்போ பார்த்தீங்கன்னா தீவிர தேசியவாதிகள், மிதவாதிகள், முஸ்லீம் லீக் எல்லாருமே முஸ்லீம்கள் எல்லாமே ஒரே இணைஞ்சிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அந்த ஒப்பந்தத்தின்படி தான். அதே மாதிரி அன்னி பெசன்ட் அம்மையார் இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த லக்னோ மாநாட்டில் கலந்துருப்பாங்க. அப்போ லக்னோ ஒப்பந்தம் சொல்லிட்டு ஒன்று போடப்பட்டிருக்கும். அதில் முஸ்லீம்களுக்கு தனி தொகுதிகளை வழங்கும் திட்டத்தை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டிருக்கும். ஓகேங்களா? அப்போ இதில் என்னதுங்க உங்களுக்கு? இரண்டும் சரி. அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்க, 4th கொஸ்டின். யாருடைய ஆட்சி காலத்தில் திண்ணை பள்ளிக்கூடம் நிறுவப்பட்டது? ஆன்சர் என்னங்க வரும்? திண்ணை பள்ளிக்கூடம் யாருடைய ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாயக்கர்கள் ஆட்சி காலத்தில் தான் திண்ணை பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது நிறுவப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா சோழர்கள் இதில் சோழர்கள் பார்த்திங்கன்னா இலவச கல்வி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது போக முக்கியமாக 2 வேத கல்லூரியை பற்றி சொல்லியிருப்பாங்க. அது எங்கெங்க இருக்குது? எண்ணாயிரம் அப்படிங்கிற இடத்துல அது தென்னார்காடு மாவட்டத்தில் இருக்குது. அது ஒரு வேத கல்லூரியும், அதுக்கப்புறம் திருபுவனை அப்படிங்கிற இடத்துல ஒரு வேத கல்லூரி இருக்குது பாண்டிச்சேரியில். ஓகேங்களா? அப்போ அது 2மே முக்கியமான சோழர் காலத்திய வேத கல்லூரி. அது 2மே ரொம்ப முக்கியமானது. அது 2ஐயும் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து 5th கொஸ்டின் பாருங்க. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கிரிப்ஸ் தூதுக்குழுவின் அறிக்கையை காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் இரண்டும் நிராகரித்தது. ஆசாத் ஹிந்த் பாஜ் எனும் இந்திய தேசிய இராணுவத்தையும் சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தையும் சுபாஷ் சந்திரபோஸ் உருவாக்கினார். இதில் எது தவறுன்ட்டு பாருங்க. ஆன்சர் என்னங்க வரும்? கிரிப்ஸ் தூதுக்குழு எப்போ வர்றாங்க? 1942 மார்ச் 22 வர்றாங்க. சர் ஸ்ட்ராஃபோர்டு கிரிப்ஸ் தலைமையில். ஓகேங்களா? அந்த குழு வராங்க. அதில் அந்த குழுவுடைய அறிக்கையை காங்கிரஸும் முஸ்லீம் லீக் 2மே என்ன பண்ணிட்டாங்க? நிராகரிச்சிட்டாங்க. கரெக்டு தான். அடுத்தது பாருங்கள். ஆசாத் ஹிந்த் பாஜ் எனும் இந்திய தேசிய இராணுவத்தையும் சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தையும் சுபாஷ் சந்திரபோஸ் உருவாக்கினாரா? சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை சிங்கப்பூரில் சுபாஷ் சந்திரபோஸ் உருவாக்கியிருப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இராணுவத்தில் இருந்திருப்பார். ஓகேங்களா? மோகன் சிங் அப்படிங்கிறவர் தான் உருவாக்கியிருப்பார். ஆசாத் ஹிந்த் பாஜ் அப்படிங்கிற இந்திய தேசிய இராணுவத்தை மோகன் சிங் அப்படிங்கிறவர் தான் உருவாக்கியிருப்பார். புரிஞ்சுதுங்களா? அவருக்கு பிறகு தான் இந்திய தேசிய இராணுவத்திற்கு இவர் வழி நடத்தியிருப்பார். இவர் இதை உருவாக்கலை. ஓகேங்களா? அப்போ இது தவறு. தற்காலிக அரசாங்கத்தை உருவாக்குனார், ஆனால் தேசிய இராணுவத்தை இவர் உருவாக்கலை. ஓகேங்களா? அப்போ இது மட்டும் தவறு. அப்போ 2 மட்டும் தவறு. ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்க, 6th கொஸ்டின். சுயராஜ்யம் என்பது அந்நிய ஆட்சியிலிருந்து முழுமையான விடுதலை பெறுவது என்று கூறியவர்? மகாத்மா காந்தி, பாலகங்காதர் திலகர், லாலா லஜபத் ராய், பிபின் சந்திரபால். இதில் உங்களுக்கு சுயராஜ்யத்தை பற்றி 2 பேர் தான் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 12th படிக்கும் பொழுது இன்னும் 2 பேர் சுயராஜ்யத்தை பற்றி டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த நேம் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா? இவங்க எல்லாருமே சுயராஜ்யத்தை பற்றி டெஃபினேஷன் கொடுத்தவங்க தான். இது போக கோபாலகிருஷ்ண கோகலே அவங்களும் வருவாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த சென்டென்ஸை யார் சொன்னா? சுயராஜ்யம் என்பது அந்நிய ஆட்சியிலிருந்து முழுமையான விடுதலை பெறுவது என்று கூறியவர் யாருங்க? பாலகங்காதர் திலகர். ஓகேங்களா? அடுத்தது 7th கொஸ்டின் பாருங்க.
கீழ்கண்டவற்றுள் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான 10+2+3 கல்வி அமைப்பை பரிந்துரை செய்த கல்விக்குழு அல்லது கொள்கை இது ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய 10th வரைக்கும், அப்புறம் 11th 12th, அப்புறம் காலேஜ் 3 வருஷம், இந்த கல்வி அமைப்பை பரிந்துரை செய்த கல்விக்குழு எதுன்னு கேட்குறாங்க. கல்விக்குழு அல்லனா கொள்கை எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்னங்க வரும்? கோத்தாரி குழு தான். ஓகேங்களா, கோத்தாரி குழு தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய அமைப்பை வந்து பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. 1964 அமைக்கப்பட்ட குழு. டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு எப்போங்க? 1948. சார்லஸ் வுட் அறிக்கை அப்படிங்கிறது இந்தியாவின் ஆங்கில கல்வியின், அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா மகாசாசனம். ஓகேங்களா, ஆங்கில கல்வியின் மகாசாசனம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, 1854. ஏன்னா ஏன் ஆங்கிலம் சொல்கிறேன்னா, அந்த இடத்துல அப்போ வந்து ஆங்கிலேயர் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஆங்கிலேய இந்தியாவின் கல்வியின் மகாசாசனம் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். ஆங்கில கல்வியின் மகாசாசனம், இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகாசாசனம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, 1854. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹண்டர் குழு எப்போங்க? 1882. தொடக்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுன்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த இந்தியாவுடைய அந்த கல்விக் கொள்கை இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. பார்த்துக்கோங்க, இந்த வருடங்கள் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பாருங்க, 8th கொஷின். கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. 1937 ஆண்டு தேர்தலில் போட்டியிட்ட காங்கிரஸ் 11 மாகாணங்களில் வெற்றி பெற்றது. 1939 காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் பட்டாபி சீதாராமையா. 1 மட்டும், 2 மட்டும், 2 தவறு. எது சரின்ட்டு பாருங்க. ஆன்சர் என்னங்க வரும்? சரியானது தான் கேட்டிருக்காங்க. 1937 தேர்தலில் போட்டியிட்ட காங்கிரஸ் 1937 என்ன பண்ணியிருப்பாங்க? தேர்தலில் போட்டிட்டு இருப்பாங்க காங்கிரஸ். அதில் 11 மாகாணங்களில் வெற்றி பெற்றதா? 11 மாகாணங்களில் எத்தனை மாகாணங்களில் வெற்றி பெற்றிருப்பாங்க? 7 மாகாணங்களில் தான் வெற்றி பெற்றிருப்பாங்க. 11 மாகாணங்கள்லையும் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொன்னது தவறு. அடுத்தது 1939 காங்கிரஸ் தலைவராக பட்டாபி சீதாராமையா இருந்தாரா? 1939 காந்தி வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா, தலைவராகட்டும் பட்டாபி சீதாராமையாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இவர் எதிர்த்து போட்டிக்கிட்டு வரதா யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ். அப்போ சுபாஷ் சந்திர போஸ் தான் ஜெயிச்சிருப்பார். ஓகேங்களா, பட்டாபி சீதாராமையாவை தோற்கடித்து இவர் சுபாஷ் சந்திர போஸ் தான் வந்து ஜெயிச்சிருப்பார். ஆனால் காந்திக்கு காந்திக்கும் சுபாஷ் சந்திர போஸுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு, அது அவருக்கு பிடிக்கல. அதனால் என்ன பண்ணிடுவாங்க, சுபாஷ் சந்திர போஸ் அதை விலகி அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வந்து தொடங்கியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி படிச்சிருப்பீங்க. அப்போ காங்கிரஸ் தலைவராக யார் இருந்தாங்க? சுபாஷ் சந்திர போஸ் தான் இருந்திருப்பாங்க 39. அப்போ இதுவும் தவறு. அப்போ எதுங்க சரி? எதுவுமே சரி கிடையாது, 2ம் தவறு. ஓகேங்களா, 2ம் தவறு. அடுத்தது 9th கொஷின் பாருங்க. வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிவினையான நாள் எது? 1905 ஜூலை 19, 1905 ஜூன் 19, 1905 அக்டோபர் 16, 1905 செப்டம்பர் 16. என்னங்க ஆன்சர் வரும்? அதிகாரப்பூர்வமாக பிரிவினையான நாள் எப்போன்னா 1905 அக்டோபர் 16. இதை கூட துக்க நாளாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அனுசரிச்சிருப்பாங்க. அதிகாரப்பூர்வமாக வங்கப்பிரிவினை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நாள் தான் பார்த்தீங்கன்னா 1905 ஜூலை 19. ரொம்ப முக்கியமானது. இது வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு பண்ணனால அதிகாரப்பூர்வமாக பிரிவினையாக்கப்பட்ட நாள். புரிஞ்சுதுங்களா? 1905 அக்டோபர் 16, 2 டேட்டுமே ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்க, 10th கொஷின். பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை காண்க. பல்லவர் காலத்தில் கல்வி நிறுவனங்கள் சாலை என அழைக்கப்பட்டது. பாண்டியர்கள் காலத்தில் கல்வி நிறுவனங்கள் சாலபோகம் என அழைக்கப்பட்டது. 1 மட்டும் சரி, 2 மட்டும் சரி, 2ம் சரி, 2ம் தவறு. ஆன்சர் பார்த்துடலாங்களா? பல்லவர் காலத்தில் கல்வி நிறுவனங்கள் எவ்வாறுங்க அழைக்கப்பட்டது?
கடிகை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? கடிகை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கும். பாண்டியர்கள் காலத்தில் தான் கல்வி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா சாலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா கடிகை, அங்கே அந்த காலத்துலேயும் கடிகைன்னு சொல்லியிருக்காங்க. கடிகை, சாலை, அடுத்தது பார்த்தீங்கன்னா வித்யா சாதனம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்கு. யாருடைய காலத்தில்? பாண்டியர் காலத்தில். ஓகேங்களா? பல்லவர் காலத்தில் கல்வி நிறுவனங்கள் கடிகை. ஓகேங்களா? பாண்டியர் காலத்தில் பார்த்தீங்கன்னா கல்வி நிறுவனங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? கடிகை, சாலை, சாலபோகம் சொல்கிற பாருங்க, வித்யா சாதனம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்கும். கடிகை, சாலை, வித்யா சாதனம் பாண்டியர் காலத்தில். ஓகேங்களா? அப்போ இது தவறு தான். அடுத்தது, பாண்டியர்கள் காலத்தில் கல்வி நிறுவனங்கள் சாலபோகம் என அழைக்கப்பட்டதா? இப்போ தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, பாண்டியர்கள் காலத்தில் கல்வி நிறுவனங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? கடிகை, சாலை, அடுத்தது வித்யாசாதனம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கும். பாண்டியர்கள் காலத்தில் தான் சாலபோகம்னு ஒன்று இருந்துச்சு. அந்த சாலபோகம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வி நிறுவனம் கிடையாது, ஆசிரியர்களுக்கு நிலங்களை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அந்த நிலத்தை தான் சாலபோகம் சொல்லுவாங்க. இந்த ஆசிரியர்களுக்கு கொடுக்கறது, அதை அந்த நிலத்தை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் வரி விலக்கு இருக்கும், வரி இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிராமணர்களுக்கு கொடுக்கறது, முற்காலத்தில் பிராமணர்களுக்கெல்லாம் வந்து நிலங்களை வந்து கொடையாக கொடுப்பாங்க. அந்த சோழர்கள், பாண்டியர்கள் எல்லா காலத்துலேயுமே வந்து நிலங்களை வந்து கொடையாக கொடுப்பாங்க. அதுக்கு வந்து ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு பேர் இருக்கும், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சாலபோகம் அப்படிங்கிறது பாண்டியர்கள் காலத்தில் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்களை குறிப்பிடுகிறது. ஓகேங்களா? அப்போ இது தவறு தான். அப்போ ரெண்டுமே உங்களுக்கு என்னது தான்? தவறு. அப்போ இரண்டும் தவறு. ஆப்ஷன் டி. அடுத்தது 11th கொஷின் பாருங்க. சுயராஜ்யத்தை பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்க. இன்னொன்று, தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தப்படும் போது நிர்வாகத்தினரை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெறச் செய்வதே சுயராஜ்யமாகும் என்று குறிப்பிட்டவர் யார்? மகாத்மா காந்தி, கோபாலகிருஷ்ண கோகலே, பாலகங்காதர திலகர், சுப்பிரமணிய சிவா. ஆன்சர் என்னங்க வரும்? தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தப்படும் போது நிர்வாகத்தினரை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெறச் செய்வதே சுயராஜ்யம் அப்படின்னு சொன்னது யாருங்க? மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தியுடைய அரசியல் குரு தான் பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. ஓகேங்களா? அடுத்தது 12வது கொஷின் பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. கேத்லின் கவ் ஆங்கிலேய ஆட்சி விவசாயிகள் மத்தியில் முகலாயர்கள் காலத்தில் இருந்ததை விட வேதனை மற்றும் இடர்பாடுகளை கொண்டு வந்தது என குறிப்பிட்டார். இண்டிகோ கிளர்ச்சியில் முஸ்லிம் விவசாயிகள் கலந்து கொள்ளவில்லை. 1857 புரட்சிக்கு பிறகு இந்தியர்களுக்கு முக்கியமான பதவிகள் மற்றும் பொறுப்புகள் வழங்கப்பட்டது. இதில் எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? கேத்லின் கவ் அவங்க ஆங்கிலேய ஆட்சி விவசாயிகள் மத்தியில் முகலாயர்கள் காலத்தில் இருந்ததை விட வேதனை மற்றும் இடர்பாடுகளை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேத்லின் கவ் சொன்னாரா? கரெக்டு தான். ஓகேங்களா? அடுத்தது, இண்டிகோ கிளர்ச்சியில் முஸ்லிம் விவசாயிகள் கலந்து கொள்ளவில்லை. இண்டிகோ கிளர்ச்சி எந்த வருடம்? 1859. இதில் முஸ்லிம் விவசாயிகள் கலந்து கொள்ளவில்லையா? கிடையாது. இந்து முஸ்லிம் விவசாயிகள் கலந்து கொண்டாங்க, பெண்கள் கலந்து கொண்டாங்க. ஓகேங்களா? அப்போ இது உங்களுக்கு என்னதான்? கரெக்டு தான். தவறு. சரிங்களா? இந்து முஸ்லிம் விவசாயிகள் கலந்து கொண்டார்கள். இந்து மற்றும் முஸ்லிம் விவசாயிகள் 2 பேருமே கலந்து கொண்டாங்க. அப்போ இது தவறு. அடுத்தது, 1857 புரட்சிக்கு பிறகு இந்தியர்களுக்கு முக்கியமான பதவிகள் மற்றும் பொறுப்புகள் வழங்கப்பட்டதா? புரட்சிக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க? இந்தியர்களை முக்கியமான பதவிகளில் இருந்து பொறுப்புகளில் இருந்து விலக்கி வச்சாங்க. ஓகேங்களா? இராணுவத்தில் இருந்தெல்லாம் வந்து இந்தியர்களை வந்து விலக்கி வச்சாங்க. அப்போ இது உங்களுக்கு என்னது? பொறுப்புகள் வழங்கப்பட்டதுன்னு சொல்கிறது தவறு தான். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு 2, 3 தவறு. ஆப்ஷன் டி. அடுத்தது பார்க்கலாங்களா? 13வது கொஷின் பாருங்க. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. இடைக்கால இந்தியாவில் தொடக்க பள்ளிகள் மக்தப் என அழைக்கப்பட்டது. இடைக்கால இந்தியாவில் இடைநிலை பள்ளிகளாக மதராசாக்கள் நிறுவப்பட்டன. டெல்லியில் மதராசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் டெல்லி சுல்தானியத்தின் அரசர் ஆவார். இதில் எத்தனை கூற்றுகள் சரின்ட்டு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா?
இடைக்கால இந்தியாவில் தொடக்க பள்ளிகள் எவ்வாறுங்க அழைக்கப்பட்டது? மக்தப். அதே மாதிரி இடைக்கால இந்தியாவில் இடைநிலை பள்ளிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? மദ്രാസാக்கள். இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது, டெல்லியில் மதராசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் டெல்லி சுல்தானியத்தின் அரசரா? டெல்லியில் மதராசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் யாருங்க? இல்துமிஸ். ஓகேங்களா? இல்துமிஸ் தான் வந்து நிறுவியிருப்பார். அவர் இல்துமிஸ் அப்படிங்கிறவர் யாருங்க? டெல்லி சுல்தானியத்தை சேர்ந்த ஒரு அரசர். அப்போ இது கரெக்டு தான். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு என்னதுங்க? 3 கூற்றுகளும் சரி, ஆப்ஷன் சி. அடுத்தது 14th கொஷின் பாருங்க. ஹரிஜனர் சேவை சங்கத்தை அமைத்து சமூகத்தில் உள்ள பாரபட்சங்களை முழுமையாக அகற்ற பாடுபட்டவர் யார்? அம்பேத்கர், மகாத்மா காந்தி, MC ராஜா, அயோத்திதாசர். ஆன்சர் என்னங்க வரும்? ஹரிஜனர் சேவை சங்கத்தை அமைத்தவர் யாருங்க? மகாத்மா காந்தி. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. இதில் என்ன கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா, அம்பேத்கர். ஏன்னா அவர் தான் பார்த்திங்கன்னா சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒடுக்கப்பட்டவர்களுக்காக தேசிய அளவில் ஒரு போராடின ஒருத்தர். அப்படின் பொழுது நம்ம அம்பேத்கரை சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்துக்கோங்க. ஹரிஜனர் சேவை சங்கத்தை அமைத்தவர் பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி. ஓகேங்களா? அந்த பூனா ஒப்பந்தம் நடந்திருக்கும் பார்த்திங்களா, அதற்கப்புறம் மகாத்மா காந்தி வந்து நம்ம ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் போராடணும் அப்படிங்கிறது அம்பேத்கர் மூலமாக வந்து தெரிஞ்சிருப்பார். ஓகேங்களா? அதற்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா அவர் ஹரிஜனர்களுக்காக நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பார். ஹரிஜனர்களுக்கான பயணம் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டிருப்பார். அப்போ ஹரிஜனர் சேவை சங்கத்தை அமைத்து சமூகத்தில் உள்ள பாரபட்சங்களை முழுமையாக அகற்ற பாடுபட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி. ஓகேங்களா? அடுத்தது 15th கொஷின் பாருங்க. 1857 புரட்சி கான்பூர் புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் யார்? பேகம் ஹஸ்ரத் மஹால், கான் பகதூர், கன்வர் சிங், நானா சாஹிப். இதுக்கு மட்டும் ஆன்சர் தெரியக்கூடாதுங்க. மற்ற உள்ளே இருக்கிற ஆப்ஷனுக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரியணும். அதுக்காக தான் இந்த ஒன் சென்டென்ஸில் உங்களுக்கு ஒன் வேர்டில் ஆன்சராக வருது பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் உங்களுக்கு அதுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். ஓகேங்களா? பாருங்கள், 1857 புரட்சியில் கான்பூர் புரட்சிக்கு 1857 புரட்சிங்கிறது அதாவது என்ன சொல்லலாம்னா ஒரு மத்திய தலைமை அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொருத்தர் வந்து தலைமை தாங்கி நடத்தினாங்க, தெரியும் எல்லாத்துக்குமே. அப்போ பேகம் ஹஸ்ரத் மஹால் எந்த பகுதிக்கு வந்து தலைமை ஏற்று நடத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா. ஓகேங்களா? கல்கத்தாக்கு தலைமை ஏற்றவர் பேகம் ஹஸ்ரத் மஹால். கான் பகதூர் எந்த பகுதிக்கு இங்கே தலைமை ஏற்றிருப்பார்? பரேலி. ஓகேங்களா? பரேலி அப்படிங்கிற பகுதிக்கு கான் பகதூர் வந்து தலைமை ஏற்றிருப்பார். கன்வர் சிங் எந்த பகுதிக்கு தலைமை ஏற்றிருப்பார்? பீகார் பகுதிக்கு வந்து கன்வர் சிங் வந்து தலைமை ஏற்றிருப்பார். நானா சாஹிப் தான் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, நானா சாஹிப் தான் பார்த்தீங்க அப்படின்னா கான்பூர் புரட்சிக்கு தலைமை ஏற்றிருப்பார். கான்பூர் பகுதியில் வந்து தலைமை ஏற்றிருப்பார். புரிஞ்சுதுங்களா? இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் டி. 16th கொஷின் பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. பட்டய சட்டம் 1833 இந்தியாவில் கல்வியை மேம்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் 1 லட்சம் ரூபாய் வழங்க பரிந்துரைத்தது. கிறிஸ்துவர் அல்லாத குழந்தைகளுக்கு கல்வியை அறிமுகம் செய்த இவாஞ்சலிஸ்டிக் அமைப்பு பிரான்சிஸ் சேவியரால் தொடங்கப்பட்டது. இதில் எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? இந்தியாவில் கல்வியை மேம்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் 1 லட்சம் ரூபாய் வழங்க பரிந்துரைத்த சட்டம் எதுங்க? பட்டய சட்டம் தான். ஆனால் இது எந்த ஆண்டு பட்டய சட்டம்? 1913ஆம் ஆண்டு பட்டயம் சட்டம் தான் வந்து ஆண்டுதோறும் 1 லட்சம் ரூபாய் வழங்க பரிந்துரைத்திருக்கும். 33 கிடையாது. அப்போ இது தவறு. அடுத்தது பாருங்க, கிறிஸ்துவர் அல்லாத குழந்தைகளுக்கு கல்வியை அறிமுகம் செய்த அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா இவாஞ்சலிஸ்டிக் அமைப்பு.
அந்த அமைப்பு யாரால் தொடங்கப்பட்டது? பிரான்சிஸ் சேவியரால் தொடங்கப்பட்டதா? கிடையாது. ஜான் கிர்னாண்டர் அவர்களால் தொடங்கப்பட்டிருக்கும். ஜான் கிர்னாண்டர் தான் இவாஞ்சலிஸ்டிக் அமைப்பு வந்து தொடங்கியிருப்பார். பிரான்சிஸ் சேவியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கொச்சியில் வந்து ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவியிருப்பார். ஓகேங்களா? அப்போ இதுவும் தவறு தான். அப்போ இரண்டும் தவறு. ஆப்ஷன் சி. அடுத்தது 70th கொஷின் பாருங்க. கீழ்காணும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. தண்டி யாத்திரை, சுதந்திர திருநாளாக அறிவிப்பு, காந்தி இர்வின் ஒப்பந்தம், முதலாவது வட்டமேசை மாநாடு, கோவில் நுழைவு நாள். தண்டி யாத்திரை வந்து இது தொடங்கிய நாளை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தண்டி யாத்திரை தொடங்கிய நாள். என்ன சொல்லலாம்? தண்டி யாத்திரை துவக்கம். நான் பிடிஎஃப்ல சேஞ்ச் பண்ணி தரேன். ஓகேங்களா? ஆன்சர் என்னங்க வரும்? ஆப்ஷன் ஏ தானே வரும். சரிங்க. தண்டி யாத்திரை எப்போங்க? 1930 மார்ச் வந்து 12. கரெக்டுங்களா? அப்போ தான் வந்து தொடங்கியிருக்கும். அடுத்தது சுதந்திர திருநாளாக எந்த நாள் அறிவிச்சிருப்பாங்க? 1930 ஜனவரி 26. ஓகேங்களா? இதை படிச்சிருப்பீங்க. 1930 ஜனவரி 26வே வந்து சுதந்திர திருநாளாக அறிவிச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் பார்த்திங்கன்னா பூர்ண ஸ்வராஜ்யம் தான் நமக்கு இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது நிறைய பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திருப்பாங்க. அதற்கு பிறகு தான் 1930 ஜனவரி 26 சுதந்திர திருநாளாக அறிவிச்சிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம வந்து என்ன 1950 ஜனவரி 26 வந்து நம்ம அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. எல்லாத்துக்கும் அது தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள். காந்தி இர்வின் ஒப்பந்தம் வைப்பாங்க 1931 மார்ச் 5. அடுத்தது முதலாவது வட்டமேசை மாநாடு 1930 நவம்பர். அடுத்தது கோவில் நுழைவு நாள் எப்போங்க? 1933 ஜனவரி 8. ஓகேங்களா? அப்போ இதுதான் ஒரு ஃபஸ்ட்டு என்னங்க 2 சுதந்திர திருநாளாக அறிவிப்பு. அந்த வருஷம் பாருங்கள், வருஷம் எல்லாமே ஒன்றா இருக்குது. மந்த் மாறுது பார்த்தீங்களா? இந்த இடத்துல நீங்கள் ஜாக்கிரதையாக போடணும். புரிஞ்சுதுங்களா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேட்டாங்கன்னா பின்னாடி அந்த இது கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? ஒரு டைம் எழுதுங்க, அவசரப்பட்டு தப்பாக போட்டுறாதீங்க. நீங்களாம் வந்து மைண்டில் வைக்கிறேன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு கொஷின் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ ரேங்க்குக்கு பின்னாடி போகணும்னு எல்லாத்துக்குமே தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த கொஷின் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தான், இது தெரியாமலாம் கிடையாது, ஈஸியாக தான் இருக்குது. இது ஈஸியாக தெரிஞ்சதை நீங்கள் தப்பு பண்ணிடக்கூடாது. அப்போ ஒரு டைம் எழுதுங்க, பின்னாடி எழுதிட்டு எது ஃபஸ்ட்டு வரும் ஒரு 2-3 டைம் செக் பண்ணுங்கள். அதனால் ஒன்றும் தவறு கிடையாது. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்னங்க வரும்? 2, 1 ஆப்ஷன் ஏ தான் வரும். ஓகேங்களா? அடுத்தது பின்வரும் கூற்றுகளில் கோள் கிளர்ச்சி தொடர்பானவற்றில் தவறானவற்றை காண்க. 1854 பீர்சிங் தலைமையில் சமூக கொள்ளை நடவடிக்கைகள் நடந்தன. சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூம் ஆகிய இடங்களில் நடந்த பழங்குடியின கிளர்ச்சி. இக்கிளர்ச்சி 1831 to 32 வாக்கில் நடைபெற்றது. அனைத்தும் சரி. ஆன்சர் பார்த்துடலாங்களா? கோல் கிளர்ச்சி பாருங்க, இந்த கிளர்ச்சியுடைய வருடம் 1831 to 32 கரெக்டு தான். சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூம் ஆகிய இடங்களில் நடந்த பழங்குடியின கிளர்ச்சியா? கரெக்டு தான். 1854 பீர்சிங் தலைமையில் சமூக கொள்ளை நடவடிக்கைகள் நடந்திருக்கும். ஆனால் இது வந்து கோல் கிளர்ச்சி தொடர்புடையதான்னு கேட்டால் கிடையாது. இது வந்து சாந்தலர்கள் கிளர்ச்சி. இந்த பாயிண்ட் 1854 பீர்சிங் தலைமையில் சமூக கொள்ளை நடவடிக்கைகள் நடந்திருக்கும். ஆனால் இது சாந்தலர்கள் கிளர்ச்சி, கோல் கிளர்ச்சி கிடையாது. நம்ம இந்த ஹெட்டிங்கை பார்க்காம நம்ம இதுவும் கரெக்டு தானே, ஏன் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனைத்தும் சரியை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ கொஸ்டினை ஆன்சரை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 டைம் நல்லா ரீட் பண்ணுங்கள். புரிஞ்சுதுங்களா? அப்போ அனைத்தும் சரி வராது. இதுதான் என்னதுங்க உங்களுக்கு தவறாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது 19வது கொஷின் பாருங்கள். எந்த ஆண்டு நாலந்தா பல்கலைக்கழகம் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது? 1986, 2016, 1980, 2010. ஆன்சர் என்னங்க வரும்?
நான் வந்து தட்சசீலம் பல்கலைக்கழகம் கேட்க கிடையாது. தட்சசீல பல்கலைக்கழகம் எப்போ யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டதுன்னா நீங்கள் 1980ன்னு போடலாம். ஆனால் நாலந்தா பல்கலைக்கழகம் எப்போ உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016. ஓகேங்களா? 2016 தான் உங்களுக்கு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கும், உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கும். தட்சசீலம் யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா 1980லேயே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாங்களா? பாருங்க, பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை காண்க. 1920ஆம் ஆண்டு நாக்பூரில் நடந்த காங்கிரஸ் அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டது. சௌரி சௌரா சம்பவ எதிரொலியாக தாகூர் தன்னுடைய வீர திருமகன் பட்டத்தை திருப்பி கொடுத்தார். 1919இல் தில்லியில் நடைபெற்ற அகில இந்திய கிலாபத் இயக்க மாநாட்டிற்கு காந்தியடிகள் தலைமையேற்றார். அனைத்தும் சரி. 1 2 3 1 2 1 3. எது வந்து தவறுன்னு பாருங்க. ஆன்சர் பார்த்துலாங்களா? 1920ஆம் ஆண்டு நாக்பூரில் நடந்த காங்கிரஸ் அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டதாம். இது வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு தான். ஆனால் பாருங்கள், 1920 ஆகஸ்ட்டில் ஒத்துழையாமை இயக்கம் வந்து தொடங்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க, 1920 ஆகஸ்ட்டில் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்டது. 1920 செப்டம்பரில் கல்கத்தா சிறப்பு அமர்வில் பார்த்தீங்க அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கும். 1920 அதாவது நாக்பூரில், ஓகேங்களா, 1920 டிசம்பரில் நாக்பூரில் யாருடைய தலைமையில் காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்குன்னா சேலம் விஜயராகவாச்சாரியார் தலைமையில் நாக்பூரில் நடந்திருக்கும். அந்த மாநாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த 3 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். 1920 ஆகஸ்டில் தொடங்கப்பட்டிருக்கும். 1920 அப்போ 20 பார்த்தீங்கன்னா 20 செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா கல்கத்தா சிறப்பு அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு வந்து அனுமதி வழங்கப்பட்டிருக்கும். 1920 டிசம்பரில் நாக்பூரில் சேலம் விஜயராகவாச்சாரியார் தலைமையில் நடந்த நாக்பூர் காங்கிரஸ் அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டது. ஓகேங்களா? அப்போ இது தவறு. அடுத்தது, சௌரி சம்பரா சம்பவ எதிரொலியாக தாகூர் தன்னுடைய வீர திருமகன் பட்டத்தை திருப்பி கொடுத்தாரா? கிடையாது. தாகூர், காந்தி இவங்களாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பட்டத்தை, கவர்மெண்ட் கொடுத்த பட்டத்தை எல்லாமே வந்து திருப்பி கொடுத்துருப்பாங்க. எந்த நிகழ்விற்கு பிறகு திருப்பி கொடுத்துருப்பாங்க? ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா 1919, அந்த நிகழ்வுக்கு பிறகு தான். சௌரா சம்பவம் கிடையாது. சௌரி சௌரா சம்பவம் பார்த்தீங்கன்னா 1922 பிப்ரவரி 5 நடந்திருக்கும். அப்போ இதுவும் வராது. அடுத்தது, 1919 டெல்லியில் நடைபெற்ற அகில இந்திய கிலாபத் இயக்க மாநாட்டிற்கு காந்தியடிகள் தலைமையேற்றாரா? கரெக்டு தான். ஓகேங்களா? அப்போ இது ரைட்டு தான். அப்போ உங்களுக்கு என்னதுங்க, எது தவறு? 1 2 தான் தவறு. ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்க, பின்வரும் கூற்றுகளை குறிப்பிட்டவர் யார்? நிலம் கடவுளுக்கு சொந்தம், வரி விதிப்பது இறை சட்டத்துக்கு எதிரானது. நோவாமியான், ஹாஜி சாரியத்துல்லா, டுடுமியான், பிர்சா முண்டா. இந்த கூற்ற சொன்னது யாருங்க? நிலம் கடவுளுக்கு சொந்தம், வரி விதிப்பது இறை சட்டத்துக்கு எதிரானது, அதனால் யாருமே வந்து வரி கொடுக்காதீங்க, வரி செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொன்னது யாருங்க? டுடுமியான். ஓகேங்களா? டுடுமியான் தான் சொல்லியிருப்பாரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிர்சா முண்டா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முண்டா குழு கிளர்ச்சிக்கு வந்து தலைமை ஏற்றிருப்பார். தெரியும் உங்களுக்கு எல்லா கிளர்ச்சியும், அதனுடைய வருஷங்கள், அதனுடைய தலைவர் யார் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஹாஜி சாரியதுல்லா எந்த இயக்கத்தை தொடங்கியிருப்பார்? ஃபராஸ் இயக்கம் 1817 தொடங்கியிருப்பாங்க. ஹாஜி சாரியதுல்லாக்கு பிறகு டுடுமியான் வந்து ஃபராசத் இயக்கத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பார்த்துருப்பாங்க. டுடுமியானுக்கு பிறகு நோவாமியான். ஃபஸ்ட்டு ஹாஜி சாரியதுல்லா, அடுத்தது டுடுமியானுக்கு பிறகு நோவாமியான் பார்த்துருப்பாங்க. பிர்சா முண்டானாவே முண்டா கிளர்ச்சி, அது எல்லாத்துக்கும் தெரியும், பார்த்துக்கோங்க.
அடுத்தது 22nd கொஷின் பாருங்க. சாணக்கியர் எந்த பல்கலைக்கழகத்தில் தங்கியிருந்து அர்த்தசாஸ்திரை தொகுத்தார்? ரொம்ப முக்கியமான கொஷின். நாலந்தா, தட்சசீலம், விக்ரமசீலா, வல்லபி. இந்த மாதிரி கொஷின்லாம் தான் அங்கே குரூப் 4ல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பார்த்துக்கோங்க. ஆன்சர் என்னங்க வரும்? சாணக்கியர் வந்து அர்த்தசாஸ்திரத்தை எழுதினார்னு உங்களுக்கு தெரியும். அதை எங்கே தொகுத்தார், எந்த பல்கலைக்கழகத்தில் தங்கியிருந்து தொகுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சசீலத்தில். ஓகேங்களா? அந்த தட்சசீலம் பற்றியும் நாலந்தா பற்றியும் 2 பாக்ஸில் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க, ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்க. டால்ஸ்டாய் பண்ணை 1910, ஃபீனிக்ஸ் குடியிருப்பு 1905. இதில் எது சரின்னு பாருங்கள். ஆன்சர் என்னங்க வரும்? ஃபீனிக்ஸ் குடியிருப்பு 1905. ஓகேங்களா? மகாத்மா காந்தி அமைச்சிருப்பார். டால்ஸ்டாய் பண்ணை 1910. அப்போ இரண்டுமே உங்களுக்கு சரிதான். ஆப்ஷன் ஏ. அடுத்தது 24th கொஷின் பாருங்க. பிளாசிப்போர் தொடர்பானவற்றில் தவறானவற்றை காண்க. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தோற்கடிக்கப்பட்டது. வங்காளத்தின் நவாப் படைக்கு சிராஜுத்தௌலா தலைமையேற்றிருந்தார். 1757 ஜூன் 23 நடைபெற்றது. இதில் எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் பார்க்கலாங்களா? பிளாசிப்போர் எப்பங்க நடைபெற்றிருக்கும்? 1757 ஜூன் 23. கரெக்டு தான். இந்த போரில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தான் வின் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி சிராஜுத்தௌலாவை வந்து தோற்கடிச்சிருக்கும். ஓகேங்களா? ஆனால் வங்காளத்துடைய நவாப் படைக்கு யார் தலைமை தாங்கியிருப்பாங்க? ஓகேங்களா? வங்காளத்தின் நவாப் படைக்கும் ஆங்கிலேய கிழக்கிந்தியக்கும் எதிரான அந்த போர் தான். ஓகேங்களா? அப்போ அந்த வங்காளத்துடைய நவாப் படைக்கு யார் தலைமை தாங்கியிருப்பாங்கன்னா சிராஜுத்தௌலா கிடையாது. ஓகேங்களா? சிராஜுத்தௌலாவுடைய சித்தப்பான மிர்ஜாஃபர் தான் வந்து தலைமையேற்றிருப்பார். ஆனால் மிர்ஜாஃபர் அப்படிங்கிறவர் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு தான் வந்து ஒரு ரகசிய ஆதரவு கொடுத்துருப்பார். அதனால தான் வந்து ஒரு வஞ்சகமாக வந்து சிராஜுத்தௌலாவை வந்து தோற்கடிச்சிருப்பாங்க. அப்போ ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்த போரில் ஜெயிச்சிருக்கும். அப்போ இது தவறு. அதே மாதிரி வங்காளத்தின் நவாப் படைக்கு யார் தலைமை தாங்கியிருப்பாங்க? மிர்ஜாஃபர் தான். இதுவும் தவறு. ஆனால் நடந்த வருடம் கரெக்டு. அப்போ உங்களுக்கு தவறானதான் கேட்டிருக்காங்க. 1, 2 தான் தவறு. ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்க, ஆர்எம்எஸ்ஏ தொடர்பான தவறான கூற்றை தேர்வு செய்க. இடைநிலை கல்வியை அளிப்பதே இதன் நோக்கம். 6 முதல் 14 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்க வழி செய்கிறது. ஓகேங்களா? அப்படியே வந்து ஆர்எம்எஸ்ஏக்கு வந்து அந்த ஃபுல் ஃபார்மையும் போடுங்க. ஆர்எம்சிக்கு ஃபுல் ஃபார்ம் என்னங்க? ராஷ்ட்ரிய மத்தியமிக் ஷிக்ஷா அபியான். ராஷ்ட்ரிய மத்தியமிக் ஷிக்ஷா அபியான். எஸ்எஸ்ஏக்கு சர்வ சிக்ஷா அபியான் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஆர்எம்எஸ்ஏ அப்படிங்கிறது இடைநிலை கல்வியை கொடுக்கறது தான் இதனுடைய நோக்கம். கரெக்டு தான். ஆரம்ப கல்வி அப்படிங்கிறது உங்களுக்கு எஸ்எஸ்ஏ. ஓகேங்களா? இடைநிலை கல்வி தான் வந்து உங்களுக்கு ஆர்எம்எஸ்ஏ. இது நோக்கம் பாருங்க, 6 முதல் 14 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்க வழி செய்கிறதா? இது வந்து உங்களுக்கு எந்த இயக்கத்துக்கு வரும்? எஸ்எஸ்ஏக்கு வரும். சர்வ சிக்ஷா அபியானுடைய நோக்கம் தான் இது. ஓகேங்களா? ஆர்எம்எஸ்ஏ அப்படின்னா 15 வயது. ஓகேங்களா? 15 to 16 வயது இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு இடைநிலை கல்வியை வழங்குவது தான் இதனுடைய நோக்கம். இது எஸ்எஸ்ஏ வரும். அப்போ இது தவறு. அப்போ எதுங்க நமக்கு தவறு? 2 மட்டும்தான் தவறு. அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்து 26 பாருங்க. எந்த ஆண்டில் மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் முதன்முறையாக இனவரியை எதிர்கொண்டார்? 1891, 1893, 1888, 1869. இந்த 4 வருஷத்தில் காந்தியோடைய ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த 4 வருஷம் ரொம்ப முக்கியமானது.
ஆன்சர் என்னங்க வரும்? மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் ஃபஸ்ட்டு டைம் எங்கே இனவெறியை எதிர்கொண்டார்? 1893. ரொம்ப முக்கியமான ஒரு வருடம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1869 அக்டோபர் 2 தான் மகாத்மா காந்தி அவர்கள் வந்து பிறந்திருப்பார். 1888 தான் உங்களுக்கு வந்து இங்கிலாந்துக்கு சட்டம் பயில்வதற்காக சென்றிருப்பார். 1891 இங்கிலாந்தில் சட்டம் பயின்று விட்டதுக்கப்புறம் இங்கே இந்தியாவுக்கு வந்து திரும்பி வந்திருப்பாங்க. இந்த 3 வருஷம் ரொம்ப முக்கியம். பிறகு தான் பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவுக்கு போயிருப்பாங்க 1893. அங்கே போகிற வழியில் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து இனவெறியை எதிர்கொண்டிருப்பார். ஓகேங்களா? அடுத்தது 27th கொஷின். சுதேசி இயக்க போக்குகளில் பொருந்தாதவற்றை காண்க. ஆக்கப்பூர்வ சுதேசியை பின்பற்றுபவர்கள் அரசியல் சாராமல் இருந்தனர். புரட்சிகர தேசியவாதிகள் பொதுமக்கள் இயக்கத்திலிருந்து தனிநபர் செயல்பாட்டுக்கு மாற்றம் பெற்றனர். தீவிர தேசியவாதிகள் சுய உதவி என்ற கொள்கையை பின்பற்றினர். அனைத்தும் சரி. இது வந்து பழைய எடிஷனில் தான் இருக்கும். நான் உங்களுக்கு போன லைவ் டெஸ்ட் நம்ம அந்த ஸ்டார் படிச்சுட்டு இருந்தோம் பார்த்தீங்களா? ஸ்டார் டெஸ்ட்டுக்கு படிக்கும் பொழுதே வந்து இந்த லெசனில் ஆக்கப்பூர்வ சுதேசினா என்ன, புரட்சிகர தேசியவாதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஆன்சர் பார்த்துடலாங்களா? பொருந்தாதான் கேட்டிருக்காங்க. ஆக்கப்பூர்வ சுதேசி அப்படிங்கிற கான்செப்டை பின்பற்றவங்க அரசியல் சாராமல் இருந்தார்களா? கரெக்டு தான். அடுத்தது புரட்சிகர தேசியவாதிகள் பொதுமக்கள் இயக்கத்திலிருந்து தனிநபர் செயல்பாட்டுக்கு மாற்றம் பெற்றனரா? இதுவும் கரெக்டு தான். அடுத்தது தீவிர தேசியவாதிகள் சுய உதவி அப்படிங்கிற கொள்கையை வந்து பின்பற்றினார்களா? கிடையவே கிடையாது. இதையே வந்து ஒரு என்ன சொன்னாங்கன்னா ஒரு இது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. ஓகேங்களா? இது சம்மந்தமாக கூட ஒரு கேலி கூட பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? தீவிர தேசியவாதிகள் சுய உதவி அப்படிங்கிற கொள்கையை பின்பற்ற கிடையாது. அவங்களுக்கு அது பிடிக்கல. அதற்கு கேலி அப்படிங்கிறத விட அதற்கு வந்து எதிரான வாதம் வச்சாங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா? கேலின்னு எடுத்துக்க வேண்டாம், எதிரான வாதத்தை வச்சாங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ இது தவறு. இது மட்டும்தான் பொருந்தலை. அப்போ ஆப்ஷன் என்னங்க? சி த ஆன்சர். அனைத்தும் சரியில்லை வராது. ஆப்ஷன் சி த ஆன்சர். ஓகேங்களா? 28வது கொஷின் பாருங்க. கீழ்காண்பவற்றுள் 11ஆம் ஐந்தாண்டு திட்ட காலத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டம். சமக்ர சிக்ஷா, அனைவருக்கும் கல்வி இயக்கம், இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம், அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம். இதில் இதை மட்டும் எடுத்துக்க வேணாங்க, மாற்றணும்னு நினச்சா மாற்றலை. ஓகேங்களா? இது வந்து சி ஆப்ஷனை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த 3ல் எது வருதுன்னு மட்டும் பாருங்கள். இது வராது. ஓகேங்களா? இந்த 3ல் சமக்ர சிக்ஷா வருமா, அனைவருக்கும் கல்வி இயக்கமா, அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் வருமா? இந்த 3ல் எது வரும்ன்ட்டு பாருங்கள். ஆன்சர் என்னங்க வரும்? 11ஆம் ஐந்தாண்டு திட்டம்னா எந்த வருடத்திலிருந்து எந்த வருடம் வரைக்கும்? 2007 டு 2012 வரைக்கும் இந்த திட்ட காலத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டம். சமக்ர சிக்ஷா எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 2018 டு 19 அந்த பீரியடில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இது வராது. அடுத்தது அனைவருக்கும் கல்வி இயக்கம் பார்த்திங்கன்னா 2001 டு 2 தான். அப்போ இதுவும் வராது. அடுத்தது அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் அப்படிங்கிறத என்னதுங்க? RMSA, ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? எப்போங்க? 2009 அந்த பீரியடில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா 2007 டு 12 அந்த பீரியடில் கொண்டு வரப்பட்டது. புரிஞ்சுதுங்களா? நான் ஏன் இதை வேண்டான்னு சொன்னேன்னா பாருங்கள், இதுவும் உங்களுக்கு 2009 தானே இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ அதனால் இது ரெண்டுமே வரும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் ரெண்டுமே கொடுத்துட்டேன். அதனால தான் இதை கேன்சல் பண்ணேன். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்னங்க வரும்? அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் ஐந்தாண்டு திட்ட காலத்தில் செயல்படுத்தப்பட்டது. அடுத்தது பாருங்கள், 29வது கேள்வி. கீழ்கண்ட எந்த போராட்டத்தின் வெற்றியை பற்றி குறிப்பிடும்போது நாடு முதலாக ஒத்துழையாமை இயக்க செயல்முறை பாடத்தை கற்றுக்கொண்டதாக காந்தியடிகள் தெரிவித்தார்? வரிகொடா இயக்கம், கேதா சத்தியாகிரகம், சௌரி சௌரா சம்பவம், சம்பரான் சத்தியாகிரகம். ஆன்சர் என்னங்க வரும்?
அதாவது ஒரு போராட்டத்தில் வந்து வெற்றி பெற்றுவாங்க. அந்த வெற்றி பெற்றதுக்கப்புறம் அந்த போராட்டத்தை பற்றி குறிப்பிடும்போது காந்தியடிகள் நாடு முதலாக ஒத்துழையாமை இயக்க செயல்முறை பாடத்தை கற்றுக்கொண்டது. ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒத்துழையாமை இயக்க செயல்முறை பாடத்தை கற்றுக்கொண்டது அப்படின்னு காந்தியடிகள் சொன்னார். அது என்ன போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பரான் சத்தியாகிரகம். ஓகேங்களா. சௌரா சம்பவம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒத்துழையாமை இயக்கத்திலேருந்து காந்தி விலகிறனே சொல்லி ஒத்துழையாமை இயக்கத்தையே விலக்கிடலாம், அதை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னே சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. இது எல்லாமே வராது. கேதா சத்தியாகிரகம்லாம் பார்த்தீங்கன்னா சம்பரான் சத்தியாகிரகத்துக்கு அப்புறம் தான் கேதா சத்தியாகிரகம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அகமதாபாத் மில் போராட்டம், அது எல்லாமே பின்னாடி தான் வரும். ஆனால் ஃபஸ்ட்டு காந்தி வந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் கலந்துக்கிட்ட ஒரு போராட்டம் அப்படின்னா சம்பரான் சத்தியாகிரகத்தை சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, பின்வருவனவற்றை காலவரிசைப்படுத்துக. பம்பாய் மாகாண சங்கம், கிழக்கிந்திய அமைப்பு, சென்னை வாசிகள் சங்கம், சென்னை மகாஜன சபை, பூனா சர்வஜனிக் சபை. ஆன்சர் என்னங்க வரும்? பம்பாய் மகாஜன சங்கம் எப்போங்க? 1885. ஓகே. கிழக்கிந்திய அமைப்பு எப்போங்க? 1866. சென்னை வாசிகள் சங்கம் 1852. சென்னை மகாஜன சபை 1884. பூனா சர்வஜனிக் சபை 1870. ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட்டு எது வரும் உங்களுக்கு? 3 தான். சென்னை வாசிகள் சங்கம். அப்போ இது 2 3 இருக்குது. ஓகே. அடுத்தது என்ன வரணும்? சென்னை வாசிகள் சங்கம்க்கு அப்புறம் கிழக்கிந்திய அமைப்பு, இதுதான். ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் டி பாருங்கள். சென்னை வாசிகள் சங்கம் ஃபஸ்ட்டு, கிழக்கிந்திய அமைப்பு செகண்டு, அப்புறம் பூனா சர்வஜனிக் சபை தேர்டு வரணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சென்னை மகாஜன சபை ஃபோர்த்து, ஃபிஃப்த்து பார்த்திங்கன்னா பம்பாய் மகாஜன சங்கம். அப்போ ஆப்ஷன் என்னதுங்க? டி. ஓகேங்களா. இந்த வருஷம்லாம் நீங்கள் நிறையா லெசனில் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அடுத்தது பாருங்கள், பொறுத்துக. தொலைதூர கல்வி, காந்தி கிராமிய கல்லூரி, இது வந்து தமிழ்நாட்டில் ஃபுல்லாகவே. ஓகேங்களா. மத்திய உணவு திட்டம், சத்துணவு திட்டம், உள்ளூர் வாரிய சட்டம், இது எல்லாமே தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டது எப்போதுன்னு பாருங்கள். ஆன்சர் பார்க்கலாங்களா? தொலைதூர கல்வி எப்போங்க? 1971. காந்தி கிராமிய கல்லூரி 1975. மத்திய உணவு திட்டம் எப்போங்க? காமராஜர் பீரியடில் வரும், 1956 வரும். சத்துணவு திட்டம், அதை அந்த மத்திய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக எம்ஜிஆர் பீரியடில் மாற்றிருப்பாங்க, 1982. அடுத்தது உள்ளூர் வாரிய சட்டம் பார்த்திங்கன்னா 1882. இது எல்லாமே கல்வி சம்பந்தமான முக்கியமான சட்டங்கள். ஓகேங்களா. அந்த இந்தியாவின் கல்வி வளர்ச்சி பாடங்கள் இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு வந்து தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம்னு முக்கியமான டாபிக் இது. ஓகேங்களா. கண்டென்ட் வந்து நம்ம 8th புக்லேயே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நீங்கள் என்ன தான் டாபிக் வைஸாக எங்கே போய் சர்ச் பண்ணி பாருங்கள், இங்கே இருக்கிற இந்த 8th புக்கில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன எக்ஸ்ட்ரா அந்த என்னங்க, கடைசியாக வந்து தேசிய கல்விக் கொள்கை வந்து 2020 கொண்டு வந்தாங்களா, அது மட்டும் இருக்காது. ஓகேங்களா. அது வந்து அப்டேட் பண்ணால் வந்துடும். அப்போ மற்றபடி பழைய இதெல்லாமே வந்து நீட்டாக கொடுத்துருப்பாங்க. பண்டைய காலத்தில் எப்படி, இடைக்காலத்தில் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் நவீன காலத்தில் எப்படி இருந்துச்சு, தமிழ்நாட்டில் கல்வி எப்படி இருக்குது, தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், சட்டங்கள் அப்படிங்கிறது நீட்டாக கொடுத்துருக்காங்க. கல்வி வளர்ச்சி, கல்வின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யூனிட் 9ல் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் இந்த புக்கு தாராளமாக நம்பி படிக்கலாம். ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் என்னங்க வரும்? 1971, 75, மத்திய உணவு திட்டம் 352. அப்போ ஆப்ஷன் என்னதுங்க? ஏதோ வரும். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், 32வது கொஷின். நேரு அறிக்கை பரிந்துரைகளில் பொருந்தாதவை எவை? பொது வாக்களிப்பு முறை வழங்குவது, மாகாண சட்டப்பேரவைகளில் இடஒதுக்கீடு முறை எதிர்ப்பு, அடிப்படை உரிமைகள் வழங்குவது, இந்தியாவிற்கு டொமினியன் தகுதி. அந்த நேரு அறிக்கையை அதில் வந்து பரிந்துரை நிறைய பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் எல்லாமே நீங்கள் படித்து வச்சுக்கணும். தன்னாட்சி இயக்கத்துடைய குறிக்கோள் படித்து வச்சுக்கணும். நேரு அறிக்கை சம்மந்தமான குறிக்கோள்களை வந்து படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா. அப்போ எதுங்க இது பொருந்தலை?
பொது வாக்களிப்பு முறை கொடுக்கணும்னு கேட்டாங்க, கரெக்டு தான். அடிப்படை உரிமைகளை வழங்கணும்னு கேட்டாங்க, கரெக்டு தான். இந்தியாவிற்கு தன்னாட்சி தகுதி வழங்கணும்னு கேட்டாங்க, கரெக்டு தான். மாகாண சட்டப்பேரவைகளை இடஒதுக்கீடு அப்படிங்கிறத நீக்கணும்னு சொன்னாங்களா, முறை எதிர்ப்பு பண்ணாங்களா, கிடையாது. சிறுபான்மையராக, அதாவது ஹிந்துக்கள் எங்கே சிறுபான்மையராக இருக்காங்களோ அங்கே அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும். அதே மாதிரி முஸ்லீம்கள் எங்கே சிறுபான்மையினராக இருக்கிறாங்களோ அங்கே அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இடஒதுக்கீடு கேட்டாங்க, ஓகேங்களா. அப்போ இதுதான் தவறு. அடுத்தது 33வது கொஷின். சாந்தல் பர்கானா மண்டலம் என்ற தனி மண்டலத்தை உருவாக்கும் வகையில் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1855, 1908, 1857, 1854. ஆன்சர் என்னங்க வரும்? சாந்தல் பர்கானா மண்டலம் அப்படின்னு ஒரு தனி மண்டலத்தை உருவாக்கக்கூடிய வகையில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1855 சாந்தலர்கள் கிளர்ச்சியை தொடர்ந்து இந்த சட்டத்தை வந்து இயற்றியிருப்பாங்க. இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1908 அப்படிங்கிறது சோட்டா நாக்பூர் அந்த சட்டம், ஓகேங்களா. அப்போ இதுவும் ரொம்ப முக்கியமானது. இந்த 2 சட்டத்தையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி 1857னா புரட்சி உங்களுக்கு ஞாபகம் வரும். 1854னா என்னங்க ஞாபகம் வரும்? சார்லஸ் வுட் அறிக்கை சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1854 தான் வந்து பீர் சிங் தலைமையில் வந்து கிளர்ச்சி நடந்தது, சாந்தலர்கள் கிளர்ச்சி நடந்ததுன்னு சொல்லலாம், ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, 34th கொஷின். வீரப்ப நாயக்கர் காலத்தில் மதுரையில் தொடக்கப்பள்ளியை நிறுவியவர் யார்? 2ஆம் சரபோஜி, பெர்னாண்டஸ், தாமஸ் மன்றோ, வில்லியம் பென்டிங் பிரபு. ஆன்சர் என்னங்க வரும்? வீரப்ப நாயக்கர் காலத்தில் மதுரையில் யார் தொடக்கப்பள்ளியை நிறுவியது? ஃபெர்னாண்டஸ், ஆப்ஷன் பி. 2ஆம் சரபோஜிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஹிஸ்ட்ரியில் 2ஆம் சரபோஜியை 11th புக்கில் டீட்டெயிலாக படிப்பீங்க. ரொம்ப முக்கியமான ஆளுமைங்க, படித்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அவர் இப்போ வந்து சும்மா லைட்டாக ஒரு 2 சென்டென்ஸ் தான், தஞ்சாவூர் மகாலில் சில விஷயங்கள் எல்லாம் வந்து பாதுகாத்தார் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து நம்ம 11th புக்கில் நீட்டாக கொடுத்துருப்பாங்க, அதை கண்டிப்பாக படிக்கணும், ஓகேங்களா. தாமஸ் மன்றோ தெரியும், சென்னை மாகாணத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல நிர்வாகம் பண்ணவர், ஓகேங்களா. அப்போ என்னதுங்க இதுக்கு ஆன்சர் என்ன? பெர்னாண்டஸ். அடுத்தது 35வது கேள்வி. மகாத்மா காந்தி எத்தனையாவது வயதில், எத்தனை நாட்களில், எத்தனை மைல் தொலைவு யாத்திரையாக நடந்து சென்று என்று ஒரு கைப்பிடை உப்பை கையில் எடுத்தார்? இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பாருங்க. ஆன்சர் என்னங்க வரும்? மகாத்மா காந்தி எத்தனை வயசில்? 61 வயசில். எத்தனை நாட்களில்? 24 நாட்களில். எத்தனை மைல் தொலைவு? 241 மைல் தொலைவு யாத்திரையாக சென்று எப்போ ஒரு கைப்பிடி உப்பை கையில் எடுத்தார்? 1930 ஏப்ரல் 6. 1930 ஏப்ரல் 5 அங்கே வந்து ரீச் ஆயிருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் தான் உப்பை கையில் எடுத்திருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. இது நான் போன லைவ் டெஸ்ட்லேயே இதை பற்றி சொன்னேன், ஓகேங்களா. ஏன்னா இது மாதிரி இடத்துல எல்லாம் கொஞ்சம் இது பண்ணுவாங்க, அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்போ என்னதுங்க ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்? ஆப்ஷன் பி. 61 வயதில் 24 நாட்கள். எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க? 1930 மார்ச் 12 ஸ்டார்ட் பண்ணி 1930 ஏப்ரல் 5 வந்து அங்கே ரீச் ஆகிறாங்க. ஏப்ரல் 6 வந்து கைப்பிடி உப்பை வந்து அள்ளுறாங்க, ஓகேங்களா. அப்போ இதுதான் கரெக்ட், ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்தது பாருங்க, பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கோல் கிளர்ச்சியை ஆங்கிலேயர் வன்முறை மூலம் அடக்கியது. தம்மை கடவுளின் தூதர் என்றும் கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்த தங்களுக்கு கடவுளிடமிருந்து தேவ செய்தி கிடைத்ததாக சித்து மற்றும் கனு அறிவித்தனர். இதில் எது வந்து தவறுன்னு பாருங்க. ஆன்சர் என்னங்க வரும்? கோல் கிளர்ச்சி வந்து ஆங்கிலேயர் வன்முறை மூலம் அடக்கினாரா? கரெக்டு தான். அவங்க வந்து கோல் கிளர்ச்சியை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணவே முடியல, நிறைய வந்து அவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. ஆனால் கடைசியில் ஆங்கிலேயர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வன்முறை மூலம் அடக்கியிருப்பாங்க.
தம்மை கடவுளின் தூதர் என்றும் கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்த தங்களுக்கு கடவுளிடமிருந்து தேவ செய்தி கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு சித்து கனு அறிவித்தனரா? அதாவது கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்த தங்களுக்கு கடவுளிடமிருந்து சாந்தலர்கள், ஓகேங்களா, கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்த தங்களுக்கு கடவுளிடமிருந்து தேவ செய்தி கிடைத்ததாக சித்து மற்றும் கனு வந்து அறிவிச்சாங்க. ஆனால் தம்மை கடவுளின் தூதர் அப்படின்னு சொன்னாங்க. தம்மை கடவுளின் தூதர் அப்படின்னு சொல்லிக்கிட்டவர் யாருங்க? பிர்சா முண்டா. அதை கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, ஓகேங்களா. பிர்சா முண்டா தான் தம்மை கடவுளின் தூதர்னு சொன்னாங்க. கடவுளிடமிருந்து தேவ செய்தி கிடைத்ததுன்னு சொன்னது சித்து மற்றும் கனு தான். ஏன்னா இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ இது உங்களுக்கு என்னதுங்க? இது தவறு. அப்போ என்னதுங்க? 2 மட்டும் தவறு. ஆப்ஷன் டி. அடுத்தது 37வது கேள்வி பாருங்க. ஆங்கிலேயரின் ஆட்சியின் போது மாகாண கல்வி அமைச்சர்களின் நிலையை வலுப்படுத்திய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. நிலையை, ஓகேங்களா, நிலையை வலுப்படுத்திய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1929, 1935, 1944, 1937. ஆன்சர் என்னங்க வரும்? மாகாண கல்வி அமைச்சர்களின் நிலையை வலுப்படுத்தியது அப்படின்னா 1935 ஆக்ட் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாகாண சுயாட்சி கொடுத்துருக்கும். அதன் மூலமாக மாகாண கல்வி அமைச்சர்களுடைய நிலை வந்து வலுப்படுத்தப்பட்டது. அப்போ என்னதுங்க? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 1929 உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? பகத்சிங், BK தத்லாம் பார்த்தீங்கன்னா மத்திய சட்டப்பேரவையில் குண்டு போட்டிருப்பாங்க. 1929. 1944 உங்களுக்கு சார்ஜென்ட் அறிக்கை ஞாபகம் வரணும். 1937 வாரதா கல்வி திட்டம், அது ஞாபகம் வரணும், ஓகேங்களா. மகாத்மா காந்தி கொண்டு வந்திருப்பாங்க. ஆன்சர் என்னதுங்க? ஆப்ஷன் பி. அடுத்தது 38வது கேள்வி பாருங்க. 2வது வட்டமேசை மாநாடு எந்தவித முடிவும் எட்டப்படாமல் முடிவடைந்தது. சிறுபான்மையினருக்கு தனி தொகுதிகள் வேண்டும் என்று மகாத்மா காந்தி கோரினார். கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று காரணம் சரி, கூற்றிற்கு காரணம் சரியான விளக்கம். கூற்று தவறு, காரணம் சரி. கூற்று காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. கூற்றிற்கான. ஆன்சர் என்னங்க வரும்? 2வது வட்டமேசை மாநாடு 1931 நடந்திருக்குங்க. எந்தவித முடிவும் எட்டப்படாமல் முடிவடைந்ததா? கரெக்டு தான். சிறுபான்மையினருக்கு தனி தொகுதிகள் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி இந்த 2வது வட்டமேசை மாநாட்டில் கோரியதுனால 2வது வட்டமேசை மாநாடு எந்தவித முடிவும் எட்டப்படாமல் முடிவடைந்ததா? கிடையாது. இன்னொன்று என்னன்னா, இந்த காரணமே தவறு தான். இது ஏன் தோல்வி அடைஞ்சு எந்த முடிவும் எட்டப்படாமல் முடிவடைஞ்சது அப்படின்னா, இங்கே என்ன இருக்கணும் தெரியுங்களா? சிறுபான்மையினருக்கு தனி தொகுதிகள் வேண்டாம், அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிருப்பார் காந்தி. சிறுபான்மையினருக்கு தனி தொகுதிகள் கோரிக்கையை மகாத்மா காந்தி ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால தான் 2வது வட்டமேசை மாநாடு எந்தவித முடிவும் எட்டப்படாமல் முடிவடைந்தது. அப்போ இந்த காரணமே தவறு. கூற்றுக்கு காரணம் சரியான விளக்கம் அல்ல அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கூற்று சரி, காரணமுமே என்னதான்? கூற்று சரிதான், ஆனால் காரணம் தவறு. கூற்று காரணம் சரி, கூற்றிற்கு காரணம் சரியான விளக்கம் இது வராது. கூற்று தவறு, காரணம் சரி இது வராது. கூற்று காரணம் 2 சரி, அது தப்பு தான், ஓகேங்களா. அப்போ நீங்கள் நல்லா படிக்கணும். சிறுபான்மையினருக்கு தனி தொகுதிகள் வேண்டான்னு தான் சொல்லியிருப்பார், ஓகேங்களா. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு தான். அடுத்தது 39வது கொஸ்டின் பாருங்க. உலுகுலன் கிளர்ச்சியுடன் தொடர்புடையது. முண்டா கிளர்ச்சி, சாந்தலர்கள் கிளர்ச்சி, கோல் கிளர்ச்சி, வஹாபி கிளர்ச்சி. ஆன்சர் என்னங்க வரும்? உலுகுலன் கிளர்ச்சியுடன் தொடர்புடையது முண்டா கிளர்ச்சி. இதுக்கு தலைமை தாங்கியவர் பிர்சா முண்டா, பார்த்துருப்போம், ஓகேங்களா. சாந்தலர்கள் கிளர்ச்சி 1800 நம்ம பார்த்துள்ள 1854 பீர்சிங் தலைமையில் வந்து சமூக கொலை நடவடிக்கைகள் ஏற்பட்டிருக்கும். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா சித்து மற்றும் கனு வந்திருப்பாங்க சாந்தலர்களில். அதே மாதிரி கோல் கிளர்ச்சி 1831 to 32 பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா. அடுத்தது வஹாபி கிளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 1827 கொண்டு வந்திருப்பாங்க, ஓகேங்களா. அப்போ ஆன்சர் என்னதுங்க இதுக்கு? முண்டா கிளர்ச்சி. அடுத்தது 40வது கேள்வி பாருங்கள். பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. பாண்டிய மன்னர்கள் சமஸ்கிருதத்தை ஆதரித்தனர். திருவிடைக்காலை கல்வெட்டு சோழர் கால மருத்துவ பள்ளி பற்றி குறிப்பிடுகிறது. மருந்து பள்ளி இல்லைங்க, மருத்துவ பள்ளியை பற்றி குறிப்பிடுகிறது. மருத்துவ. இதில் எது வந்து சரின்னு பாருங்க.
ஆன்சர் என்னங்க வரும்? பாண்டிய மன்னர்கள் சமஸ்கிருதத்தை ஆதரித்தனரா? கரெக்டு தான். அதே மாதிரி சோழர் கால மருத்துவ பள்ளியை பற்றி குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு எதுங்க? திருவிடைக்காலை கல்வெட்டு வராதுங்க. வீர ராஜேந்திர சோழனின் திருவாவாடுதுறை கல்வெட்டு. திருவாவடுதுறை கல்வெட்டு தான். அப்போ இது தவறு. அப்போ எதுங்க உங்களுக்கு? ரெண்டு மட்டும், சாரி என்ன சரி தானே கேட்டிருக்காங்க, ஒன்று மட்டும்தான் சரி, ஆப்ஷன் சி. அந்த ரெண்டு கல்வெட்டு கொடுத்துருப்பாங்கல்ல, திருவிடைக்காலை கல்வெட்டு, அடுத்தது திருவாவடுதுறை கல்வெட்டு, அது ரெண்டையுமே ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. ரெண்டுமே சோழர் காலத்தியது. அடுத்தது 41வது கேள்வி. அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1925, 1929, 1928, 1924. ஆன்சர் என்னங்க வரும்? அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி எப்போ தொடங்கப்பட்டிருக்கும்? 1928, ஆப்ஷன் சி. 1925 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்பூரில் மாநாடு நடந்திருக்கும், பொது உடைமை மாநாடு நடந்திருக்கும், அகில இந்திய பொது உடைமை மாநாடு நடந்திருக்கும். அதில் சிங்காரவேலர் வந்து தலைமை ஏற்றுப்பாருன்னு படிச்சிருப்பீங்க. 1929 தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மத்திய சட்டப்பேரவையில் பி.கே. தத், பகத்சிங் இவங்கெல்லாம் சேர்ந்து குண்டு போட்டதை நம்ம படிச்சிருப்போம். 1924ங்கிறது வழக்கு இருக்குது, நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி பார்த்தீங்கன்னா 1928. அடுத்தது 42வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை காண்க. 1916ஆம் ஆண்டின் காங்கிரஸ் அமர்வு கோகலே தலைமையில் நடைபெற்றது. 1916 ஏப்ரல் மாதம் திலகர் மற்றும் அன்னி பெசன்ட் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினர். ஆன்சர் என்னன்னு பாருங்க, சரி எதுன்னு பாருங்க. ஆன்சர் என்னங்க வரும்? 1916ஆம் ஆண்டின் காங்கிரஸ் அமர்வு கோகலே தலைமையில் நடந்ததா? இது வந்து நம்ம 10th புக்கில் கொடுக்கலங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 1916ஆம் ஆண்டில் அதற்கு முன்னாடி கோகலேல இறந்திருப்பார் அப்படிங்கிற ஒரு செய்தி கொடுத்துருப்பாங்க. அதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? கோகலே வந்து அடுத்த வருஷம் தலைமை இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சில விஷயங்கள் நம்ம படித்ததை வச்சு நம்ம ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும், கெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ 1916 காங்கிரஸ் அமர்வுக்கு யாருங்க தலைமை ஏற்றிருப்பாங்க நம்ம படிப்போம், 12th புக்கில் படிப்போம். ஓகேங்களா? அம்பிகா கிரண் மஜும்தார் அவங்க தான் வந்து தலைமை ஏற்றிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இது என்னதுங்க? இது உங்களுக்கு தவறு தான், ஏன்னா இதற்கு முன்னாடி அவர் இறந்திருப்பார். அடுத்தது 1916 ஏப்ரல் மாதம் திலகர் மற்றும் அன்னி பெசன்ட் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினரா? 1916 ஏப்ரல் மாதம் திலகர் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியிருப்பாரு. 1916 செப்டம்பர் மாதம் தான் அன்னி பெசன்ட் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியிருப்பாங்க. ரெண்டு பேருமே ஒரே மாதத்தில் தொடங்கலை. அப்போ இதுவும் தவறு தான். அப்போ பார்த்தீங்கன்னா இரண்டும் தவறு, ஆப்ஷன் டி. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, 43வது கேள்வி. தொடக்க பள்ளிகளை தேசிய அளவில் மேம்படுத்த கரும்பலகை திட்டத்தை அறிமுகம் செய்த கொள்கை இயற்றப்பட்ட ஆண்டு எது? பிளாக் போர்டு ஸ்கீம்னு சொல்லுவாங்க. இதன் மூலமாக என்ன பண்ணாங்கன்னா, என்ன பண்ணுறதுன்னா கல்வித்துறையில் ஒரு மேம்பாடு, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கொண்டு வரது, அந்த மாதிரி நிறையா. ஓகேங்களா? என்ன சொல்லலாம்னா கரும்பலகை திட்டம்னா கரும்பலகை கொண்டு வரதுன்னு நினச்சிக்காதீங்க, எல்லாமே அந்த பள்ளி சம்மந்தமாக மேம்பாடு எல்லாமே. பெஞ்சு வாங்குறது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த டேபிள் வாங்குறது, அந்த மாதிரி எல்லாம். ஓகேங்களா? ஓகேங்களா? ஆன்சர் என்னங்க வரும்? தொடக்க பள்ளிகளை தேசிய அளவில் மேம்படுத்த. ஓகேங்களா? கரும்பலகை திட்டம், கரும்பலகை திட்டத்தை அறிமுகம் செய்த கொள்கை இயற்றப்பட்ட ஆண்டு எதுங்க? 1986. 1968 முதல் தேசிய கல்விக் கொள்கை, 1986 இரண்டாவது தேசிய கொள்கை. அப்புறம் பார்த்திங்கன்னா தேசிய கொள்கை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக 2020 ஒரு தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்திருப்பாங்க. இது சம்மந்தமாக இஷ்யூ போயிட்டுருக்கு, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2009 பார்த்திங்கன்னா இலவச கல்வி சட்டம், அது தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும். 1954 உங்களுக்கு சார்ஜென்ட் அறிக்கை தெரிஞ்சிருக்கணும். சார்ஜென்ட் அறிக்கைன்னு சொல்கிறேன் பாருங்கள். 1954 வந்தால் நீங்கள் வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா காமராஜர். ஏன்னா நம்ம வருஷத்தை பார்த்து இந்த லெசனில் படித்தது மட்டும்தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இல்லைங்க. அந்த வருஷத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்னென்னலாம் அந்த வருஷத்தில் படித்தோம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஞாபகம் வரணும். காமராஜர் வந்து 1954 63 வரைக்கும் சிஎம்மாக இருந்திருப்பாங்க. அப்போ வேறெல்லாம் இந்த 1954 என்னென்னலாம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் என்னதுங்க? 1986.
அடுத்தது 44வது பாருங்க, பொறுத்துக. மீரட் சதி வழக்கு, கான்பூர் சதி வழக்கு, கக்கோரி சதி வழக்கு, இது ரொம்ப முக்கியமானது. இது மறுபடியும் நம்ம 12th படிப்போம். ஓகேங்களா? இதில் இன்னுமே இந்த வழக்குகளை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இதை மட்டும் 29ன்னு மாற்றிக்கோங்க. 1929. ஆன்சர் என்னங்க வரும்? மீரட் சதி வழக்கு 1929. கான்பூர் சதி வழக்கு எப்போங்க வரும்? 1924. கக்கோரி சதி வழக்கு 1925. ஆப்ஷன் சி. இது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பிடிஎஃபாக கொடுக்கும் பொழுது சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நான் அதை கண்டிப்பாக பண்ணி தந்துடுவேன். ஓகேங்களா? மீரட் சதி வழக்கு 1929, கான்பூர் சதி வழக்கு 1924, கக்கோரி சதி வழக்கு 1925. ஓகேங்களா? அடுத்தது 45th கொஷின் பாருங்க. 1857 புரட்சியின் தோல்விக்கான காரணங்கள் அல்லாத ஒன்று எது? இந்திய இளவரசர்களிடம் ஆர்வம் குறைவு, மத்திய தலைமை இல்லை, ஆங்கில அறிவு பெற்ற நடுத்தர வர்க்கம் ஆதரவு அளிக்கவில்லை, அனைத்தும் சரி. ஆன்சர் என்னங்க வரும்? 1857 புரட்சி தோல்வி அடைஞ்சது. அதற்கான காரணம் அல்லாதது எது? இந்திய இளவரசர்களிடம் ஆர்வம் குறைஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க எதுவுமே சப்போர்ட் பண்ணவே இல்லை. அதனால் இந்த புரட்சி தோல்வி அடைஞ்சது. கரெக்டு தான். மத்திய தலைமை இல்லை. அந்தந்த பகுதிக்கு தலைமை தாங்கினாங்க. ஒரு சென்ட்ரல் லெவலில் ஒருத்தர்னால அது வழிநடத்தப்படலை. அந்தந்த பகுதிக்கு அவங்கவுங்க தலைவராக இருந்தாங்க. அப்போ இது கரெக்டு தான். இதுவும் ஒரு தோல்விக்கான காரணம். ஆங்கில அறிவு பெற்ற நடுத்தர வர்க்கமும் ஆதரவு கொடுக்கவில்லை. இது மூணுமே பார்த்தீங்கன்னா இந்த புரட்சி தோல்விக்கான காரணங்கள் தான். அப்போ எல்லாமே சரிதான். எதுவுமே காரணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாமே காரணம்தான். ஓகேங்களா? அடுத்தது 46வது கேள்வி பாருங்க. கல்கத்தாவில் ஒரு மிஷனரி கல்லூரியை தொடங்கிய கல்கத்தாவின் முதல் பேராயர் யார்? டாக்டர் மிட்டில்டன், மவுண்ட் ஸ்டூவர்ட் எல்ஃபின்ஸ்டோன், பிரான்சிஸ் சேவியர், சிஎஸ் ஜான். கல்கத்தாவில் ஒரு மிஷனரி கல்லூரியை தொடங்கிய கல்கத்தாவுடைய முதல் பேராயர் யாருங்க? டாக்டர் மிட்டில்டன். அப்போ நீங்கள் எல்லாம் பிரான்சிஸ் சேவியர் யார், சிஎஸ் ஜான் யார், மவுண்ட் ஸ்டூவர்ட் எல்ஃபின்ஸ்டன் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அவங்க ஒவ்வொருத்தரை பற்றி அவங்க என்ன நிறுவனாங்க? ஓகேங்களா? பிரான்சிஸ் சேவியர் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்தாலும் கொச்சியில் ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மறக்காது. நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த கொஷின் பார்க்கும் பொழுது இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஆப்ஷன் எல்லாமே பார்க்குறீங்கல்ல, அப்போ எல்ஃபின்ஸ்டோன் கல்லூரி அது ஞாபகம் வரணும். டாக்டர் மிட்டில்டன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பிஷப் கல்லூரி, அது மாதிரி சிஎஸ் ஜான்னா தரங்கம்பாடி 1812 அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் படித்ததெல்லாம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த கொஷின் நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்குறது. புரிஞ்சுதுங்களா? அதற்கான அந்த ஆன்சர் மட்டும் நீங்கள் சொல்லணுன்ட்டு அவசியம் இல்லை. உங்களுக்கு அது சம்மந்தமானது கீழே மற்ற ஆப்ஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்படி தான் ரிவைஸ் பண்ண முடியும். ஏன்னா 50 கொஷினில் எல்லா பாயிண்ட்டுமே எடுக்கிறதுனா முடியாது. அப்போ ஆப்ஷனுக்குள்ளே நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் படிக்கும் பொழுது கடைசியில் இந்த பிடிஎஃப் வச்சு படிப்பீங்க பார்த்தீங்களா, அப்போவும் இந்த மாதிரி தான் பண்ணணும். நீங்கள் எல்லா ஆப்ஷனுக்கும் சரி இதுக்கு என்ன வரும், இதை ஏன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, கன்ஃபியூஸ் பண்ணுறக்காக எதுக்காக இங்கே கொடுத்துருக்காங்க, அப்போ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும் பொழுது தான் நமக்கு கிளியராக ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? மறக்காது. நம்ம படிச்சிருப்போம், கன்ஃபியூஸ் ஆகாது. அதுக்காக தான். அடுத்தது 47வது கேள்வி பாருங்க. காங்கிரஸ் சமதர்ம சோசலிச கட்சியை உருவாக்கியவர்களுள் பொருந்தாதவர் யார்? மினுமசாணி, ஜெயபிரகாஷ் நாராயணன், எம்பிடி ஆச்சாரியா, ஆச்சாரிய நரேந்திர தேவ். ஆன்சர் பார்த்தலாங்களா? காங்கிரஸ் சமதர்ம சோசலிச கட்சி உருவாக்கியவர்களில் பொருந்தாதவர் யார்? இந்த கட்சியை யார் யார் உருவாக்குனாங்க? 3 பேர். மினுமசாணி, ஜெயபிரகாஷ் நாராயணன், ஆச்சாரிய நரேந்திர தேவ். இவங்களுடைய முயற்சியினால் காங்கிரஸ் சமதர்ம சோசலிச கட்சி உருவாக்கப்பட்டது. எம்பிடி ஆச்சாரியா இதில் வருவார், பொது உடைமை கட்சியில் வருவார். அப்போ இவர் தான் வந்து பொருந்தாதவர். ஓகேங்களா? அடுத்தது 48வது கேள்வி பாருங்க.
பொதுவாக தலைவர்கள் இல்லாமலும் திடீரெனவும் எழுந்த புரட்சி இயக்கங்கள் எது? சமூக கொள்ளை இயக்கம், மக்களின் கிளர்ச்சி, சமய இயக்கங்கள், மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சி. ஆன்சர் என்னங்க வரும்? தலைவர்கள் இல்லாமல் திடீரென எழுந்த புரட்சி இயக்கங்கள் நம்ம என்ன சொல்லுவோம்? மக்களின் கிளர்ச்சின்னு சொல்லுவோம். சமூக கொள்ளை இயக்கங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவர் யாரோ ஒருத்தர் தலைமையில் தான் நடந்திருக்கும். சமய இயக்கங்களுக்கும் யாரோ ஒருத்தர் தலைமை இருந்திருப்பாங்க. மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சியிலையும் வந்து தலைவர்கள் இருந்திருப்பாங்க. இந்த மக்களின் கிளர்ச்சி அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா தலைவர்கள் இல்லாமல் திடீர்னு ஒரு புரட்சி இயக்கம் தொடங்கியிருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா மக்களின் கிளர்ச்சி. அந்த டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பேசிக்கானதை சின்ன சின்ன டெஃபினிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது கேட்குறக்குமே வாய்ப்பு இருக்குங்க. இது பேசிக்காக தானே இருக்குது, இதை கேட்பாங்க. ஆனால் நம்ம இதை படிக்காமல் போயிட்டோன்னா யோசிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது பாருங்க, 49வது சுயராஜ்ய கட்சி எப்போது தொடங்கப்பட்டது? 1923, 1925, 1926, 1927. ஆன்சர் என்னங்க வரும்? சுயராஜ்ய கட்சி 1923 ஜனவரியில் தொடங்கியிருக்கும். 1925 சுயராஜ்ய கட்சி வீழ்ச்சி காண தொடங்கியிருக்கும். ஓகேங்களா? சிஆர் தாஸ் அவங்களாம் மறைவுக்கு பின்னாடி வீழ்ச்சி காண தொடங்கி இருக்கும். மோத்திலால் நேரும் சிஆர் தாஸும் தான் சுயராஜ்ய கட்சிங்கிற கட்சியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1925 வீழ்ச்சி காண தொடங்கி இருக்கும். 1926 அரசியலில் இருந்து சுயராஜ்ய கட்சி தேர்தல் அரசியலில் இருந்து விலகி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. இந்த 3 வருஷம் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்தது 50வது கேள்வி, காங்கிரஸில் மாற்றத்தை விரும்பாதவர்களில் தவறான ஒருவரை காண்க. சி. ராஜாஜி, வல்லபாய் பட்டேல், மகாத்மா காந்தி, மோத்திலால் நேரு. காங்கிரஸ் 2ஆ பிரிஞ்சிருக்கும். மாற்றத்தை விரும்புவோர், மாற்றத்தை விரும்பாதவோர். அதில் ஒரு சில பேர் இருப்பாங்க. மாற்றத்தை விரும்புவோரில் ஒரு சில பேர், மாற்றத்தை விரும்பாதவரில் ஒரு சில பேர். மாற்றத்தை விரும்பாதவரில் தவறான ஒருவர் யார்? ராஜாஜி மாற்றத்தை விரும்பாதவர். வல்லபாய் பட்டேல் பார்த்தீங்கன்னா மாற்றத்தை விரும்பாதவர். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி வழியை பின்பற்றியிருப்பாங்க. இவங்க 3 பேருமே மாற்றத்தை விரும்பாதவர்கள். அதாவது இவங்க கிட்ட இருந்து மனு கொடுத்து, ஓகேங்களா, ஆங்கிலேயர்கள்கிட்ட மனு கொடுத்து ஒவ்வொன்றா நம்ம வந்து நம்மளுடைய கோரிக்கையை வச்சு நம்ம அந்த கோரிக்கையை நிறைவேற்றிக் கொள்வது தான் இவங்களுடைய டார்கெட்டாக இருந்துச்சு. ஆனால் மாற்றத்தை விரும்புவோர் என்ன நினச்சாங்கன்னா, நம்ம தேர்தலில் போட்டிட்டு சட்டமன்றத்துக்குள்ளே போகணும், அங்கே போய் நம்மளுடைய பிரச்சனைகளை நம்மளே தீர்வு பண்ணிக்கணும். ஓகேங்களா? அங்கே பிரதிநிதியாக போனால் மட்டும்தான் நம்மளுடைய பிரச்சனையை நம்ம தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாற்றத்தை விரும்புவர்கள் சிலர் இருந்தாங்க. அவங்க தான் மோத்திலால் நேரு, சிஆர் தாஸ் போன்றவர்கள். இந்த மாதிரி கருத்து வேறுபாடு வந்ததுனால தான் மோத்திலால் நேரு, சிஆர் தாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுயராஜ்ய கட்சின்னு சொல்லிட்டு தனி கட்சியே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க காங்கிரஸ்குள்ளேயே. ஓகேங்களா? இப்போ ஆன்சர் என்னங்க வரும்? ஆப்ஷன் டி. ஓகேங்களா? இன்றைக்கான 50 கொஷின் முடிஞ்சிருச்சு. 50க்கு எவ்வளோ கொஷின் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? லைவ்லேயே கமெண்ட் பண்ணாதீங்க. லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் உங்களுடைய மார்க்கு தெரியும். போன டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. 45க்கு மேலே நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க. நல்லா அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இது வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பாருங்கள். பிடிஎஃப் கொடுக்குறாங்க, கூட சார் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, அதை நீங்கள் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வீடியோவாக கேட்டிங்க அப்படின்னா, காதில் கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சுத்தமாக டைம் இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிடிஎஃப் பார்த்துக்கலாம். ஆனால் வந்து கேளுங்க. கேட்கும்பொழுது, ஏன்னா இது சம்மந்தமாக நம்ம திரும்பி நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத விட, காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா, நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கிறது அப்படிங்கிறத விட நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிறதையெல்லாம் குறைச்சிக்கிட்டு நீங்கள் ஒன்று படிச்சிருப்பீங்கல்ல, அந்த வந்து ரிவிஷன் எப்படியெல்லாம் பண்ணலாம் அதுக்கு டைம் எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா படிக்கிறதுக்கு டைம் எடுக்காதீங்க. நீங்கள் படித்ததை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம், ஏதாவது வீடியோ பார்க்கலாம், லைவாக ஏதாவது கேட்கலாம், அப்படி தான் பண்ணணும். எக்ஸ்ட்ரா படித்தோம் அப்படின்னா அதுக்கு டைம் போயிடும். நம்ம படித்ததெல்லாம் மறந்து போயிடும். இன்னி இருக்கக்கூடிய காலகட்டம் கம்மியான காலகட்டம். அப்போ நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் படிச்சிருக்கிறோம். படித்ததை ரிவைஸ் பண்ணுறோம். படித்ததை மட்டும் ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மாதம், ஒரு 10 நாள், 20 நாள் என்ன பண்ணுங்கன்னா படிங்க, புதுசாக படிச்சுங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரிவிஷன் தான் இருக்கணும். எக்ஸ்ட்ரா எதுவுமே படிக்காதீங்க. எக்ஸ்ட்ரா படிக்கிற டைமில் படித்ததை ஞாபகப்படுத்தி பார்க்கணும். ரிவிஷனுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? நம்ம 25% தான் படிச்சிருக்கனால 25%லேருந்து கொஷின் வருங்க. கண்டிப்பாக 25%லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 50% கொஷின் வரும். ஓகேங்களா? நீங்கள் வந்து 100% படிக்கணும்னு நினச்சி இந்த 25% மறந்துட்டிங்கன்னா, இந்த 25%லேருந்து தான் உங்களுக்கு 50% கொஷின் வருது.
ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு அதில் போயிரும்ல. மறந்துடுச்சுன்னா அப்புறம் மறக்கிறதுலே பாதி கன்ஃபியூஸ் ஆயிரும், நம்ம தெளிவாக போட முடியாமல் போயிடும். அதனால் பேசிக்காக இருந்தாலும் சில கொஷின் பேசிக்காக இருக்கும், இதெல்லாம் ஒரு பேசிக்கான கொஷின் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? டஃப்பாக இருந்தாலும் சரி, இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், மாடரேட்டாக இருந்தாலும் எல்லா வித கொஷினையும் நீங்கள் போட்டு பார்க்கணும். கஷ்டமான கொஷின் மட்டும் போட்டு பார்க்கக்கூடாதுங்க. கஷ்டமான கொஷினும் போட்டு பார்க்கணும், ஈஸியான கொஷினும் போட்டு பார்க்கணும், மாடரேட்டான கொஷினும் போட்டு பார்க்கணும். ஓகேங்களா? நம்ம கஷ்டமான கொஷினே போட்டுட்டு ஈஸியான கொஷின் கேட்கும்பொழுது நமக்கு ஆன்சர் தெரியாமல் போயிடும். புரிஞ்சுதுங்களா? பேசிக்கான விஷயங்கள் நமக்கு தெரியாமல் போயிடும். இது நிறைய எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா பேசிக்கான கொஷின் கேட்பாங்க, அதுக்கு தான் நமக்கு தெரியாது. நம்ம நிறைய படிச்சிருப்போம், நிறைய படித்து நிறைய டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு போயிருப்போம். ஆனால் சும்மா சிம்பிளாக வந்து ஒரு லெசனில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து கொஷினை கேட்டு வச்சுருப்பாங்க, அது நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும். இது வந்து க்ரீக் வேர்டா லத்தீன் வேர்டான்னு கேட்டிருப்பாங்க, அது எல்லா லெசன்லேயும் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்கல்ல. இது க்ரீக் வேர்டா லத்தீன் வேர்டான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, அது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதில் நம்மளுக்கு ஒரு கொஷின் போயிடும், 1.5 மார்க் போயிடும். அப்போ நம்ம எவ்வளோ பின்னாடி ரேங்க்குக்கு போவோம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். படிக்கிறத தெளிவாக படிங்க, நிறையா படிக்கணும்னு சொல்லிட்டு படித்ததை மறந்து போயிடக்கூடாது. ஓகேங்களா? சந்தோஷமாக படிங்க. ஐயோ படிக்கணுமே நினச்சி படிக்காதீங்க, சந்தோஷமாக படிங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக நல்லதாக நடக்கும், நம்ம நல்ல ரிசல்ட்டாகவே வாங்குவோம், நம்மளுடைய உழைப்பு வீண் போகாது. உங்களுக்கு எவ்வளோ நேரம் கிடைக்குதோ அவ்வளோ நேரத்தில் என்ன படிக்க முடியுமோ அதை படிங்க. ஓகேங்களா? அந்த டைம் கிடைக்கல, அவ்வளோ எனக்கு அது கிடைக்கல, இன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கக்கூடிய நேரத்தை வீண் பண்ணிடாதீங்க. கடைசி இதில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம், கண்டிப்பாக வருங்க. இந்த ஒரு 2 மாதத்தில் நமக்கு இவ்வளோ நாள் இல்லாத பிரச்சனைகள் எல்லாமே லைனாக நமக்கு வரும். ஏன் வருதுன்னே தெரியாது. ஓகேங்களா? அப்போ அது எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும். இல்லை ஒருவேளை எப்படி இருக்கலாம் தெரியுங்களா, முன்னாடிலாம் நமக்கு பிரச்சனை வந்திருக்கும், அதை நம்ம பெருசாக எடுத்துருக்க மாட்டோம். இப்போ எக்ஸாம் கிட்ட வரதுனால நம்ம புக்கும் கையுமா இருப்போம், அப்போ அந்த படிக்கிறது தடுக்கிறது மாதிரியே ஏதோ ஒன்று வந்துட்டே இருக்கிறதுனால இப்போ மட்டும் நமக்கு பிரச்சனை வருதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் என்னவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிங்க ஆகும், ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? வேறு வழி கிடையாது. ஏன்னா நமக்கு டைம் கிடைக்கல, ஐயோ நம்ம படிக்கிறதுக்கு வந்து, ஏன்னா நம்ம படிச்சுட்ருக்கோம், ஏதோ ஒரு வேலை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ டென்ஷன் ஆகும், கண்டிப்பாக ஆகும், அவ்வளோ கோவம் வரும் நமக்கு, ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்கும். சில டைமில் அழுக கூட வரும். கோவம் அப்படிங்கிறத விட ரொம்ப வருத்தமாக இருக்கும், நம்ம ஸ்ட்ரெஸ் ஆயிடுவோம், என்னடா படிக்கிற கூட ஒரு 10 நிமிஷம் கூட நமக்கு டைம் கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் வரும். அது என்ன ஆயிருன்னா அன்றைக்கி ஃபுல்லாக உங்களுடைய இதை வீண் பண்ணிடும். ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈவினிங் வந்து டைம் கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கலாம். அப்போ நம்ம இதுவே நினச்சிட்டு அந்த டைமே வந்து என்ன பண்ணிடுவோம்னா போக்கடிச்சிடுவோம். அதனால் நீங்கள் கிடைக்கிற டைமை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இப்படி தான் இருக்கும், நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க, இப்படி தான் இருக்கும், நம்ம இதில் தாண்டி போகணும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது எதிர்பார்ப்பு தான் நம்மளை கஷ்டப்படும். நமக்கு நாளைக்கு ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக படிக்கிறதுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்து படித்தோம்னா தான் அதுக்கு தடை வந்துச்சுன்னா நம்ம ஃபீல் பண்ணுவோம். நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபுல் டைம் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, நீங்கள் இதை வந்து ஒரு எதிர்பார்க்காதீங்க. நாளைக்கு ஃபுல் டைம் இதெல்லாம் எனக்கு கிடைக்கும், இதெல்லாம் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்கணும்னு பிளான் போடுங்க. ஆனால் ஃபுல் டைம் கிடைக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. என்ன வேணாலும் நடக்கலாம், நமக்கு திடீர்னு படிக்க முடியாமல் கூட போகலாம். ஆனால் நம்ம அந்த இடத்துல நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும், நம்ம அதை பார்த்து அந்த டைம் நம்ம இப்போவே செட் பண்ணி வச்சுக்கணும். என்ன வேணாலும் நடக்கலாம், ஆனால் நம்ம கிடைக்கிற டைமில் சரியாக படிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு நம்ம மனசில் வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன நடந்தாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா ஃபீல் பண்ண மாட்டோம், வருத்தப்பட மாட்டோம், ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். ஓகேங்களா? எதிர்பார்ப்பு சில நேரத்தில் கஷ்டத்தை கொடுக்கும். ஓகேங்களா? அதனால் நல்லா படிங்க, சந்தோஷமாக படிங்க, நல்லதே நடக்கும். ஓகேங்களா? அடுத்த லைவில் சந்திக்கலாம். நன்றி. கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கொஷின்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய மார்க்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.